ஜூலை 23 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா பட்ஜெட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட் தான். ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் பற்றி பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டை தொடர்ந்து தாக்கல் பண்ணுற 7வது நிதி அமைச்சர் யார் அப்படின்னா இவங்க தான். ஸோ இப்போ நமக்கு தோணும் என்ன அப்படின்னா மொராஜி தேசாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த 10 டைம்ஸ் அப்படின்றது பிரேக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை, தொடர்ந்து 7 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ண முதல் நிதி அமைச்சர் யார் அப்படின்னா இவங்க தான், நிர்மலா சீதாராமன். முதல் 6 முறை தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணது அப்படின்னா அது வந்து மொராஜி தேசாய் வருவாங்க. 7 முறை அப்படின்ற போது யார் ஃபஸ்ட் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். ஸோ தொடர்ந்து 7 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணவங்க. அதே மாதிரி இவங்க தான் பார்த்திங்கன்னா 2021 டிஜிட்டல் காகிதம் இல்லாத பட்ஜெட்டும் ஃபஸ்ட்டு இவங்க தான் தாக்கல் பண்ணியிருப்பாங்க 2021. சரி, ஓகே. ஸோ இதில் வந்து இப்போது சமீப காலமாக எப்படி பட்ஜெட்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ தொகை ஒதுக்குனாங்க அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே மாதிரி வந்து படிக்கலாம். மொத்த வருவாய் எவ்வளோ அப்படின்னா 32.07 லட்சம் கோடி. 32 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து மொத்த செலவின தொகைனா அதிகமாக தான் இருக்கும், 48.21 லட்சம் கோடி. நிகர வருவாய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25.83 லட்சம் கோடி. அடுத்தது இதில் பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னுரிமை திட்டம் அப்படின்னு ஒரு 9 திட்டங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன், வேளாண் துறையில் உற்பத்தி திறனை அதிகரிப்பது. வேளாண் துறையில் உற்பத்தி திறனை அதிகரிப்பது, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு, அனைவரையும் உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு மற்றும் சமூக நீதி, உற்பத்தி மற்றும் சேவைகள், நகர்ப்புற வளர்ச்சி, எரிசக்தி பாதுகாப்பு, அதுக்கப்புறம் வந்து உட்கட்டமைப்பு, புத்தாக்கம், அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள். மொத்தம் 9 திட்டங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3 புற்றுநோய் மருந்துகளுக்கு சுங்கவரி விலக்கு. ஸோ இது வந்து புதுசாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த 3 மருந்துகளையும் நான் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா ஓசி பெர்மிட்டிஃப் மெர்டினிஃப். அடுத்து செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா துர்வாலுமாஃப் அப்படின்றது. மூணாவது என்ன அப்படின்னா ட்ராஸ்டூஜூமாஃப் அப்படின்ற 3 புற்றுநோய் மருந்துகளுக்கான சுங்க வரி வந்து விலக்கு. ஓகே. அடுத்தது பாதுகாப்புத்துறைக்கு. இந்த பட்ஜெட்டில் அதிகமானது பாதுகாப்புத்துறைக்கு தான். இந்த பட்ஜெட் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட்லேயும் பாதுகாப்புத்துறைக்கு தான் அதிகமாக ஒதுக்கியிருந்தாங்க. எவ்வளோ அப்படின்னா 6.21 லட்சம் கோடி. அடுத்தது பட்ஜெட்டில் வந்து டெல்லி காவல்துறைக்கு 11,400 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து பாதுகாப்புத்துறையின் கீழே தான் வரும். அதே மாதிரி ஆந்திராவோட தலைநகர் இதுக்கு இப்போ வந்து ஹைதராபாத், இதுக்கப்புறம் வந்து அமராவதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதோட மேம்பாட்டிற்காக பார்த்தோம் அப்படின்னா 15,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. 15,000 கோடி. அடுத்து சுற்றுலா மையம். உலகின் சுற்றுலா மையமாக பீகாரில் உள்ள விஷ்ணுபாத் கோவிலும் புத்தகயாவில் உள்ள மகாபோதி ஆலயமும் மாற்றப்படும். சர்வதேச சுற்றுலா தலங்களாக இதை வந்து அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது பீகார் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு 26,000 கோடியும். பீகார் ஜஸ்ட் இந்த அமௌண்ட்டை பார்த்து வச்சுங்க. இப்போ அடுத்தடுத்து கேட்ட எல்லா எக்ஸாம்லையுமே அந்த மொத்த தொகை எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. பீகார் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு 26,000 கோடி. அடுத்தது இந்த முத்ரா திட்டம். ஸோ இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். இது திட்டம் பார்த்திங்கன்னா 2015 ஏப்ரலில் தொடங்கியிருப்பாங்க. அதை ஒரு 3 வகையில் வந்து வழங்கியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா சிசு, கிஷோர், தருண். சிசு, ரெண்டாவது வந்து கிஷோர், மூன்றாவது தருண் அப்படின்னு வழங்கியிருப்பாங்க. 3 விதமாக வந்து அந்த தொகைக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வழங்கியிருப்பாங்க. இதோட அதிகபட்ச தொகை வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து அதிகரிச்சிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 20 லட்சம். ஸோ இது எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20 லட்சமாக வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதோட அதிகபட்ச தொகை வந்து இது வந்து 2015 ஏப்ரலில் தொடங்கினாங்க. அதன் பிறகு இதோட அதிகபட்ச தொகை வந்து இப்போ தான் வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்னா பிரதம மந்திரி முத்ரா யோஜனா 2015 ஏப்ரல் 8 தொடங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பழங்குடியினர் சமூகத்தினரின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக பிரதம மந்திரி ஜன்ஜதியா உன்னத் கிராம அபியான் திட்டம். ஸோ இது எதனுடன் தொடர்புடையது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து நமக்கு கேட்கலாம்.
அடுத்து மகளிர் சிறுமிகள் நலத்திட்டம் வந்து 3 லட்சம் கோடி, மகளிர் சிறுமிகள் நலத்திட்டங்களுக்கு 3 லட்சம் கோடியும், விளையாட்டுத்துறைக்கு வந்து 3422 கோடி, 3422 கோடி. ஸோ அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்தடுத்து இந்தியாவில் வந்து காமன்வெல்த் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது அப்படின்றத சொல்லி தான் பட்ஜெட்டில் வந்து தொகை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது சுகாதாரத்துறைக்கு பார்த்தோம் அப்படின்னா 90,958 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இரண்டாவது அதிகமாக வந்து ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உள்துறைக்கு ஃபஸ்ட்டு வந்து பாதுகாப்புத்துறைக்கு வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ரெண்டாவது எது அப்படின்னா ஊரக மேம்பாட்டுக்கு 1.77 லட்சம் கோடி. ரெண்டாவது எதுக்கு அப்படின்னா 1.77 லட்சம் கோடி வந்து ஊரக மேம்பாட்டுத்துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இதில் வந்து எதனால் வந்து இன்கம் அதிகமாக, வருவாய் வந்து எதில் அதிகமாக வருது, எதில் வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதிகமான வரி அப்படின்னா வருமான வரி 19%, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி தான் 18%. ஓகேவா, இதனால தான் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான வரி கிடைக்குது, இன்கம் கிடைக்குது. அதே மாதிரி எதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா மாநிலங்களுக்கான வரி பகிர்வு 21%, இதுதான் அதிகமாக பண்ணுறாங்க. ரெண்டாவது அதிகமாக எதற்கு பண்ணுறாங்க அப்படின்னா வட்டி செலுத்துகை, அதுக்கு அதிகமாக பண்ணுறாங்க. மூன்றாவது அவங்களோட ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமுக்கு வந்து 16% அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ எதற்கு செலவு அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்துக்குருவோம். எதனால் இன்கம் வருது அப்படின்னா ஒரு 3 இது வந்து சொன்னோம். என்ன அப்படின்னா வருமான வரி, அதுக்கப்புறம் வந்து சரக்கு ஜிஎஸ்டி வரி. அதே மாதிரி இவங்க ரொம்ப குறைவாக கவர்மெண்ட்டுக்கு எதனால் வந்து வருவாய் வருது அப்படின்னா சுங்கவரியிலலாம் ரொம்ப குறைவு. சுங்கவரி, கடன் சாரா மூலதன வருமானம் 1% தான் வந்து கிடைக்கிது.